ஓகே. நம்ம சேனல்ல ஆ பார்த்தீங்கன்னா, HTML வந்து 70 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். CSS வந்து 30 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம டைனமிக் சைட்டுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதனுடைய 14த் செஷன். ஓகேங்களா? செஷன் வந்து 14. ஸோ இதுல ஆ செஷன் 12, 13, 14 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் பத்தின இதுதான். பேட்டர்ன் லாஜிக், ஸ்டார் பேட்டர்ன் இது எப்படி திங்க் பண்ணி பேட்டர்ன் கிரியேட் பண்றது? அப்புறம் ஹாலோ பேட்டர்ன் எப்படி மேக் பண்றது? அதுல மேட்ரிக்ஸ்னா என்ன? ஸோ மேட்ரிக்ஸ பத்தி அதுலலாம் நெறைய சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அப்புறம் நம்பர் பேட்டர்ன் எப்படி பண்றது? ஓகேங்களா? ஸோ இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்த ஃபார் லூப்ல வந்து ஆல்பாபெட் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் குடுத்து ப்ரௌசர்ல வந்து அவுட்புட்ட பார்க்க போறோம். ஓகேங்களா? சி இதுல வந்து நம்மளுக்கு திங்கிங் ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக் நம்ம கத்துக்கிட்டோம்னா. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக் வச்சு நம்ம வந்து ஒரு கேமிங் சைட்டுக்கு ஆம், ஒரு இமேஜ் ப்ராசஸிங்க்கு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ற இடத்துலயும் நம்ம இந்த பேட்டர்ன் லாஜிக்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேத்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. மேத்தமேட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன வந்து ஈஸியா எந்த பேட்டர்னா இருந்தாலும் அத சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஷார்ட்கட்ல. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஆல்பாபெட் பேட்டர்ன். அத பார்க்கலாம். இப்ப நம்ம எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆ இதுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து index.html அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லா செஷனும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல போட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல டைட்டில் வந்து பார்த்தோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 14 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பேட்டர்ன் இன்னைக்கு டைட்டில்ல பார்க்க போறோம்னா, ம் அல்பாபெட் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ இதுல வந்து இது வந்து நம்ம எதுக்காக இந்த கண்டெய்னர் டிவிஷன் இருக்குது அப்படின்னா, இது வந்து செஷன் 13க்கு உண்டானது. என்னன்னா, இதுல வந்து ஹாலோ பேட்டர்ன், ஸ்கொயர் பேட்டர்ன்னா என்ன? ஹாலோ ரெக்டாங்குலர் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். ஓகேங்களா? செஷன் வந்து 13ல இருக்குது. சரிங்களா? ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு, நியூவா பேட்டர்ன தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அத வந்து வீடியோவா போடுறேன். சரிங்களா? என்ன நடந்திருக்கு? அந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ஆ நம்ம டிஸ்ப்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளேல நம்மளுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இ டிரைவ்ல HTML ஃபோல்டருக்குள்ளார, ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளார index.html அப்படிங்கிற ஃபைல். ஓகேங்களா? என்டர் நம்பரு அ இந்த மாரி யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நான் இந்த மாரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு இதுக்கு முன்னாடி செஷன்லயும், அதுக்கு முன்னாடி 12த் செஷன்லயும் தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஜூம் பண்ணியிருக்கிறேன். ஷோ பேட்டர்ன் குடுத்தா நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன 5ன்னு குடுத்துட்டு ஷோ பேட்டர்ன் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த லாஜிக் வந்து உள்ளார இருக்கு. யூசர் கிட்ட இருந்து வாங்கி ப்ரௌசர்ல பண்ற மாரி. ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக்ல நம்ம பார்க்கல. ஓகேங்களா? அது வந்து டீபக்கிங் ப்ராசஸ்க்காக ஒருவேள எரர் வந்தாலும் நம்ம செக் பண்றதுக்காக. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. அ ரியல் டைம்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். யூசர் கிட்ட இருந்து வாங்கி. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம பேட்டர்ன செக் பண்ணலாம். ஆ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டைப் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எந்த பேட்டர்ன் பார்க்குறோம்னா, ஆல்பபெட். ஆல்பபெட்ல ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பேட்டர்ன் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம அ செலக்ட் ஆப்ஷன்ல என்ன குடுக்குறோம் அப்படின்னா, அ அதே ஆல்பபெட். அதுல ரிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு உண்டான வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? வேல்யூ எதுக்காக குடுக்குறோம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்மால்ல வச்சுக்கலாம். ஆல்பபெட் அப்படின்னு இருக்கட்டும். அ இதுல வந்து என்ன போடலாம்? ஈக்குவல் டூ ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆல்பபெட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ரிவர்ஸ்ங்கிற வேல்யூ நம்ம குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். ஆ இப்போ நம்ம அங்க அது நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ போய் நீங்க போயிட்டா ஆல்பாபெட் ட்ரையாங்கிள் இருக்குது. ஆல்பாபெட் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? எது வேணுமோ அந்த நம்பர் குடுத்துட்டு நம்ம வொர்க் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் பேட்டர்ன் பட்டன் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல பிரிண்ட் பேட்டர்ன், ஷோ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஷோ பேட்டர்ன் அப்படின்னு. ரிசல்ட் வந்து நம்ம இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ப்ரீ டேக் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி செஷன்ல இருந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கிறோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடிக்குள்ளார இருக்கிற HTML டேக் வந்து குளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம அ என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறோம். லெட் என் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூசர் வந்து என்டர் பண்றாரு. எங்க இந்த இன்புட் டைப்ல நம்பர் அப்படிங்கிறதுல. அத வந்து ஒரு என்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம டைப்ப வந்து
செலக்ட் ஆப்ஷன்ல என்ன டைப் சூஸ் பண்றாங்க. ஆல்பாபெட்டா, ரிவர்ஸா அப்படிங்கிறத அந்த டைப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ரிசல்ட். இந்த ரிசல்ட்ல வந்து நம்ம அவுட்புட்ட ப்ரௌசர்ல காட்டுறதுக்காக இந்த இடத்துல மை பேட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கோம். அ அதுல நம்ம அத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபைனல் அப்படிங்கிறதுல நம்ம கிடைக்கிற அந்த பேட்டர்ன்ல வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கோம். அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கான ஃபர்ஸ்ட் லாஜிக் எழுதலாம். ஓகேங்களா? நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்னது? என்ன பேட்டர்ன் அது? ஆல்பாபெட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த இஃப் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸா பண்ணது. இத அப்படியே நாம என்ன பண்ணிடலாம்னா, ஆ டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கீழ இருக்கிற இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் போன செஷன்ல குடுத்திருந்தோம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? சோ அதையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த ஃபங்ஷன குளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்கிரிப்ட் டாக். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் டாக்க நம்ம எண்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்க ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆயிட்டு, இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற ஒரு எரர் என்ன இருக்கு இதுல? சாரி. இதுதான். ஆசத்துல பிகாஸ் டாக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இங்க இருக்கு. ஸோ ஓகே. இந்த மாரி சின்ன சின்ன எரர் தான் நம்மளுக்கு டைம் எடுத்து வச்சுரும். ஓகே. இப்போ நம்ம இது மட்டும் வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். இஃப் கண்டிஷன்ல நம்ம டைப் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகேங்களா? டைப் ஈக்குவல் டூ 3 ஈக்குவல் டூ வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ. இது எதுக்காக போட்டிருக்கோம்? நம்ம வேல்யூவும் செக் பண்ணணும், டைப்பும் செக் பண்ணணும். இது ஏன் போடுறோம், என்ன போடுறோம்னு இதுக்கு முன்னாடி செஷன்ல எல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இல்லன்னா நம்மளோட அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் செக்ஷன் பாருங்க, செஷன் பாருங்க. அதுல வந்து டீட்டெயிலா போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஆ இப்போ நம்ம டைப் ஆ டைப் வந்து இந்த செலக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, எத சூஸ் பண்றாங்க. அத வந்து டைப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன வேல்யூ எடுக்கிறேன், அந்த வேல்யூவும், இந்த வேல்யூவும் மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூ என்னது? ஆல்பாபெட். ஓகேங்களா? இத வந்து இதோ ஆல்பாபெட்டா இருந்தா, நம்ம இங்க குடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்கும், நமக்கு சூஸ் பண்ற டைப்பும் இந்த டெக்ஸ்ட்டா, அதாவது இந்த ஆல்பாபெட்ங்கிற டெக்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த இஃப் கண்டிஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுல இப்போ நம்ம உள்ளார ஃபார் லூப் எழுதலாம். ஓகேங்களா? சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா? ஃபார் லூப். லெட் i ஈக்குவல் டூ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 1. ஓகேங்களா? அப்புறம் i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ n அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் i வந்து நம்மளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆயிட்டு தான் போகணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஆல்பாபெட்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இது நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு தான் போகணும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, i பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்போ இந்த லூப் வந்து நம்மளுக்கு n டைம்ஸ் வந்து ரன் ஆகும். n டைம்ஸ்ங்கிறது யூசர் வந்து ஒரு நம்பர் நம்பர் என்டர் பண்ணுவாரு. அதுதான் n. அது வந்து அவ்வளோ டைம் வந்து ரன் ஆகும். உள்ளார லூப் எடுத்துட்டு போய் குடுக்கணும். இப்ப பிரிண்ட் பண்ற வேலைய நெஸ்டட் ஃபார் லூப். உள்ளார இருக்கிற இன்னர் ஃபார் லூப் வந்து பண்ணுது. அதுல நம்ம லெட் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சுக்கிறோம். j ஈக்குவல் டூ நம்மளுக்கு எங்க இருந்து ரன் ஆயிட்டு வரணும். ஓகேங்களா? சோ நம்ம இதுல 0ன்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஏன் 0ன்னு குடுக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ j லெஸ் தேன் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல வரப்போகுது. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் தான் ஆயிட்டு போகணும். டிக்ரிமெண்ட் அங்க ஆகுறதுக்கான வேலையெல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இந்த கண்டிஷன பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வொர்க் ஆக போகுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. ஓகேங்களா? அத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகுறதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம் இதுல ஃபைனல் அப்படிங்கிற இதுல ஓகேங்களா? இதுல பிளஸ் பிளஸ் ஈக்குவல் டூ இதுல என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார் அப்படின்னு குடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கான என்ன இருக்குதோ அத வந்து பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அதுதான் அதனோட வேலை. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆல்பபெட்னா என்னது? ஏபிசி தானே. அந்த ஏபிசி ஒவ்வொரு லெட்டரும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்களா? கேப்பிட்டல் லெட்டர்ஸ். அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கேப்பிட்டல் லெட்டர் பிரிண்ட் ஆகுறதுக்கு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு
அ ஆஸ்கி கோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவை. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த இடத்துல கமெண்ட் போடுறேன். ASCII CODE ஆஸ்கி கோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்னது அப்படின்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் கேரக்டர். ஓகேங்களா? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து கேரக்டர் ஒரு சைட்லயும், ஆஸ்கி கோட் ஒரு சைடு ஆஸ்கி கோட் வந்து ஒரு சைட்லயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப கேரக்டர் வந்து ஏ அப்படிங்கிற கேரக்டருக்கு ஆஸ்கி கோட் என்ன அசைன் ஆயிருக்கும் அப்படின்னா 65 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதே மாரி பி அப்படிங்கிறதுக்கு ஆஸ்கி கோட் என்ன அசைன் ஆயிருக்கும் அப்படின்னா 66. அடுத்தது சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆஸ்கி கோட் வந்து 67. ஓகேங்களா? இப்போ இதே மாரி நம்மளுக்கு அப் டூ வந்து ஆ இசட் வரைக்கும். இசட் வந்து பாத்தீங்கன்னா, கேப்பிட்டல் இசட். இப்போ வந்து இசட்க்கு ஆஸ்கி கோட் வந்து 90 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இசட்ட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, 90 அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இசட்ட பிரிண்ட் பண்ணிடும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்வர்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இந்த ஆஸ்கி கோட் மூலியமா நம்ம கேரக்டர பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆஸ்கி கோட வந்து கேரக்டரா அதாவது இந்த 65 அப்படிங்கிற நம்பர கேரக்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு வேணும். ஓகேங்களா? அது என்னது அப்படின்னா, ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் CHAR CODE கேரக்டர் கோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். ஓகேங்களா? சோ இந்த ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நம்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இந்த நம்பர் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க போறோம். இப்போ 65ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்குண்டான கேரக்டர் அடுத்தது 66 வரும். அடுத்தது 67 வரணும். அப்புறம் 68 இப்படியே இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சோ இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் கேரக்டர் கோட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க ஒருவேளை நம்ம 65ன்னு இருந்துச்சு. இதுக்குள்ளார வந்து 65 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கேரக்டர் பிரிண்ட் பண்ணி காட்டும் இது அப்படின்னா, அ ஏ அப்படிங்கிற கேரக்டர வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இதனோட வேலை என்ன? இந்த ஃபங்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் குடுத்தா அத வந்து கேரக்டரா சேஞ்ச் பண்ணி காட்டுறது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ நாம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அ நம்மளுடைய கோடுக்கு வரலாம். ஓகேங்களா? இந்த கோட்ல இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலா நாம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, இந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல அந்த பங்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? என்னது? ஸ்ட்ரிங் டாட் என்னது? ஃப்ரம் கேரக்டர் கோட். இங்கேயே இருக்கு பாருங்க. கேரக்டர் கோட் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இங்க வந்திருக்கு. சோ இத கேரக்டர் கோட். இந்த ஃபங்ஷன் நாம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபங்ஷனுக்குள்ளார நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ ஏக்கு உண்டான ஆஸ்கி கோட் அதுக்கான கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. அப்ப ஏக்கு உண்டான ஆஸ்கி கோட் வந்து 65. அப்ப நாம இங்க இந்த இடத்துல 65 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப போட்டுட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ, நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஏ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்த டைம் லூப் பிரிண்ட் ஆகுறப்போ, அதாவது ஜே வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகுமா? இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு இந்த 65 என்னன்னு மாறணும்னா, 66 அப்படின்னு மாறணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆட் ஆயிட்டே இருக்கணும்? 1 வந்து கூட ஆட் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? 1 வந்து ஆட் ஆயிட்டே இருந்ததுன்னா, இது 65, 66, 67 ஆட் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, 65 பிளஸ் இந்த ஜே அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஜே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்புறம் ஜே பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு கூட ஜே வந்து 1ஆ மாறும். 1ஆ மாறுச்சுன்னா 66. அடுத்தது லூப் இன்னொரு டைம் ரன் ஆகுறப்போ ஜே வந்து 1ல இருந்து 2ஆ மாறும். அப்புறம் 65, 66, 67ஆ மாறும். அடுத்தது 3ஆ மாறுச்சுன்னா 68. இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். சோ இது இப்படி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. எண்ட் டைம்ல வந்து அவுட்டர் லூப் வந்து எவ்வளோ என் டைம்ஸ் குடுக்குறாங்களோ, அவ்வளோ லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? இப்போ உள்ளார வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்? இப்போ ஏ பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஜேவோட இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து 0வ தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து 65 பிளஸ் 0 65 அப்படின்னு மட்டும் வரும் அவுட்புட். அப்ப நம்மளுக்கு
ஏ கேரக்டர் பிரிண்ட் பண்ணும். 2வது டைம் தான் நம்மளுக்கு ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னா 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகும்? ஓகேங்களா? ஃபால்ஸ் ஆனா தான் வெளிய வரணும். இப்போ வந்து i ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ nன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உள்ளார வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் குடுக்கணும். அதுக்கு எது குடுக்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு நம்பர் குடுக்கணும். அப்ப 5ன்னு குடுத்தோம்னா 5 டைம்ஸ் லூப் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த 5 டைம்ஸ் லூப் ரன் ஆகுறத நம்ம nன்னே குடுத்துறலாமா? அப்ப n டைம்ஸ் லூப் ரன் ஆகுமா? யூசர் வந்து ம் எத்தன n டைம்ஸ் வந்து குடுக்குறார். nல வந்து ஒரு நம்பர் குடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து nல வந்து 5 அப்டின்னு குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 5ன்னு குடுத்துட்டாரு அப்டின்னா, அப்போ 5 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல? ஸ்லாஷ்ல போட்டு காட்டுறேன். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு குடுத்துருக்கோம். அப்போ i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு nங்கிறது என்னது 5. அப்புறம் கண்டிஷன் ட்ரூ. என்னது i வந்து 1ன்னு வச்சிருக்காங்க. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, லூப் வந்து உள்ளார வரும். உள்ளார வருமா? உள்ளார வந்துட்டு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஆ j இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 65 பிளஸ் 0 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 65 பிளஸ் 0 அப்படின்னு மாறுறப்ப இந்த இடத்துல 65 பிளஸ் 0 அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? 65. அப்ப கேரக்டர் என்ன பிரிண்ட் பண்ணும்? ஏ பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இது அடுத்தது ஜே பிளஸ் பிளஸ். ஜே வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 65 பிளஸ் 0ல இருந்து 1க்கா மாறும். அப்போ 66 அவுட்புட்டா வரும். அப்போ 2வது கேரக்டர் பிரிண்ட் பண்ணுமா? ஃபைனல் பிளஸ் ஸ்ட்ரிங். அதுக்கு நம்மளுக்கு 2வது கேரக்டர் பிரிண்ட் பண்ணும். இப்படியே நம்மளுக்கு லூப் வந்து n டைம்ஸ் 5 டைம் வந்து நடக்கும். அப்ப ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு லைன் பை லைனா நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இப்போ இத நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன்ல வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார் லூப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகேங்களா? இன்னர் ஃபார் லூப் எண்ட் ஆனது. அதாவது j ஈக்குவல் டு 0ங்கிறப்போ ஒரு டைம் வந்து ஆ இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி என்ன ஆகும்? லூப் வந்து ஃபெயில் ஆகுறப்போ வெளியில வரும். ஓகேங்களா? வெளியில வர்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகணும். அப்போ அந்த ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டபுள் கோட்ஸ்ல ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைனுக்கு அது போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல லூப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆச்சுல்ல, எல்லாமே ஃபைனல்ல ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். எங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ப்ரீ டேக்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அதைத்தான் நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மை பேட்டர்ன் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில மை பேட்டர்ன் ரிசல்ட் டாட் நம்ம இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோம்? ஃபைனல் அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேங்களா? சோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் அந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பேஜ்க்கு போலாம். இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 14 இது. இப்போ இதுல வந்து ஆட்டோமேட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ம் இதுல ஆல்பபெட் ட்ரையாங்கிள் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா 5 அப்படின்னு குடுத்துட்டு ஷோ பேட்டர்ன் குடுக்குறேன். நம்மளுக்கு இந்த மாரி பிரிண்ட் ஆயி வந்திருக்கு. ஒரு ஸ்கொயர் டைப்ல பிரிண்ட் ஆயி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அத அலைன்மென்ட் பண்றதுனால நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நம்மளுக்கு இதுல ஏன் ட்ரையாங்கிள் வரல அப்படின்னா, நம்ம வந்து ஜே லெஸ் தென் என்ன்னு குடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம என் குடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ஸ்கொயர் டைப்ல வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏபிசி, ஏபிசி அப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுல இந்த இடத்துல என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் வரணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அடுத்தது ஏ, அடுத்தது பி, அப்புறம் ஏ, பி, சி, ஏ, பி, சி, டி. சரிங்களா? ஏ, பி, சி, டி, இ. இந்த மாரி நம்மளுக்கு ஷேப்ல வரணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த மாரி ஷேப்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுனா நம்மளுக்கு அந்த மாரி வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்ட் தான். மத்த எல்லாமே நெக்ஸ்ட் லைன்ல வரணும். மத்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும். எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட்டா தான் வந்திருக்கு. சோ இந்த கண்டிஷன சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்? எப்படி நம்ம திங்க் பண்ணணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏ வந்து புட் ஆயிரணும். அதாவது லூப் ஒரு வாட்டி ரன் ஆயிட்டு ஃபெயில் ஆயிரணும். மறுபடியும் ஏபி அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்னவா மாத்துனா, நம்மளுக்கு லூப் வந்து ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டு நெக்ஸ்ட்
இதுக்கு போகும். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன மாத்தணும்? என்னவா இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜே வந்து 0ன்னு இருக்குது. ஓகேங்களா? 0ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அ ஜே வந்து ஒரு வாட்டி அ என்னவா இருக்கணும்? 1ஆ இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜே வந்து 1ஆ இருந்தது அப்படின்னா, 0 என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல யோசிக்கணும். ஜே வந்து 0 லெஸ் தேன் 1 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகே. உடனே வந்தோனே என்ன பிரிண்ட் பண்ணிரும் அது? 65 பிளஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 65 அப்படின்ட்டு ஏ வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஏவ பிரிண்ட் பண்ணிடும். ஏவ பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, ஜே வந்து ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, எப்ப நம்மளுக்கு என்னவா மாறும் இந்த இடத்துல கண்டிஷன் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1 இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ். ஓகேங்களா? ஃபால்ஸ் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம், திருப்பியும் நம்மளுக்கு இங்க வந்து வெளியில வந்து நெக்ஸ்ட் லைன் வந்துரும். ஓகேங்களா? அப்போ ஐ வந்து ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 2ஆ மாறும். ஓகேங்களா? ஐ வந்து 2ஆ மாறுச்சுன்னா, ஆ நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ தான். உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு ஜே வந்து 0வா இருக்கும். ஜே லெஸ் தேன் வந்து 1ஆ இருக்கும். அப்போ இது 1ஆ இருக்கிறதுனால, இப்போ என்ன வரும்? நம்மளுக்கு 0 லெஸ் தேன் 1 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகேங்களா? அப்போ ஏவ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். அடுத்தல்ல அதாவது செகண்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ, அதாவது ஐ வந்து 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்மளுக்கு என்னவாகும்? ஏவ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து என்னவா மாறணும்னா, 2 அப்படின்னு மாறணும். ஓகேங்களா? அப்போ 2 வாட்டி லூப் ரன் ஆகுமா? நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏ பிரிண்ட் ஆகும். 2வது வாட்டி பி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அ இங்க ஜே அப்படியே தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2வது டைம் லூப் ரன் ஆகுறப்போ 2, 3, 4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்க என்னன்னு மாத்தலாம் நம்ம அப்படின்னா, இந்த ஐ அப்படின்னு மாத்திடலாமா? இப்போ ஐ இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ ஜேவும் சாரி அந்த ஐ இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஜே வந்து கம்பேரிசன் பாத்தீங்கன்னா, 0ல இருந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ 0ங்கிறப்போ ஏ பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் ஒன் டைம் ஜே வந்து என்னவாகும்? இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ 1ஆ மாறும். ஓகேங்களா? அப்போ 1ஆ மாறுறப்போ, இங்க வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்? 65 1 66ஆ மாறும். இப்போ வந்து ஏ பக்கத்துல அப்புறம் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ என்ன பண்ணிருக்கோன்ட்டு. சோ இப்போ நம்மளுக்கு அ இந்த ஐ வந்து ஐ தான் இம்பார்ட்டன்ட். ஜே லெஸ் தேன் ஐ. ஓகேங்களா? சோ இந்த ஐ இன்கிரிமெண்ட் ஆக ஆக நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஒரு டைம் லூப் ரன் ஆயிட்டு 2 ஃபெயில் ஆயிரும். மறுபடியும் 2 டைம் லூப் ரன் ஆயிட்டு ஃபெயில் ஆயிடும். அப்புறம் 3 டைம், அப்புறம் 4 டைம். இப்போ 5 டைம் லூப் ரன் ஆயிட்டு உங்களுக்கு ஃபெயில் ஆயிடும். இதெல்லாம் எத பேஸ் பண்ணி நடக்குதுன்னா, இந்த ஐய பேஸ் பண்ணி நடக்குது. ஓகேங்களா? ஓகே. ஐ இன்கிரிமெண்ட் ஆனா தான் அது. இதுக்கு முன்னாடி n வச்சிருந்தோம்ல. n என்ன பண்ணுச்சுன்னா, எடுத்த உடனேயும் 5 எடுத்தோனே 5 டைம் வந்து அது லூப் ரன் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா? இங்க போயிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஐன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆல்பாபெட் ட்ரையாங்கிள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதே நம்பர் 5ன்னு குடுக்குறோம். இப்ப பேட்டர்ன் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி, ஏபிசி, ஏபிசிடின்னு 5 டைம் வந்து லூப் ரன் ஆயிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஒவ்வொரு லெட்டரா வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பாபெட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு இப்ப நடந்திருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவர்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சோ ரிவர்ஸ்ல எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, இந்த லூப் வந்து நம்மளுக்கு உள்ளார வரும். ஓகேங்களா? சோ இத அப்படியே வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஏபிசி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து எடுத்து விட்டுறலாம். இந்த கமெண்ட் வேண்டாம். இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வேணாம். இதுவும் இப்போதைக்கு வேணாம். சோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். சோ இப்ப யூசர் வந்து என்ல வந்து 5 மட்டும் தான் என்டர் பண்றாரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். அது வந்து ரிவர்ஸ்ல எப்படி பிரிண்ட் ஆகுறது? கேப்பிட்டல்ல வந்து ரிவர்ஸ். அதுல வந்து ரிவர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா, இது அப்படியே ரிவர்ஸ். எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அவுட்புட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ, பி, சி, டி, இ. ஓகேங்களா? அப்புறம் ஏ, பி, சி, டி, ஏ, பி, சி, ஏ, பி, ஏ. இப்படி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அதாவது லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ, 5 வாட்டி ரொட்டேட் ஆயிருக்கணும். சாரி, ஃபர்ஸ்ட் டைமே நம்மளுக்கு அ 5யும் பிரிண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 கம்மியாயிடணும். அப்புறம் 3 ஓகேங்களா? அப்புறம் 2 கம்மியாயிரணும். அப்புறம் 3 கம்மியாயிரணும். அப்புறம் 4 கம்மியாயிரணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்க என்ன நடந்துட்டு வந்திருக்குது? டிக்ரிமென்ட் நடந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா?
ஸோ டிக்ரிமெண்ட் நடந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து ஏதோ எந்த இடத்துல மைனஸ் மைனஸ் போடணும். ஐ மைனஸ் மைனஸ் போட்டா என்ன நடக்கும்? ஜே மைனஸ் மைனஸ் போட்டா என்ன நடக்கும்? அது நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த அவுட்புட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்லயும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு ஃபங்ஷன் தான். ஓகேங்களா? சோ இதுல நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இந்த லாஜிக் தான் நம்மள சேஞ்ச் பண்ணணும். இதுல இல்லன்னா இதுல. எதுல சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம i ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ஓகேங்களா? i ஈக்குவல் டு 1ன்னு இருந்தா என்ன நடக்கும்? ஆ இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் தான். இப்போ லூப் வந்து உள்ளார வந்தா 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். அடுத்த டைம் வர்றப்போ லூப் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? இப்போ லூப் உள்ளார வந்தோனே 5 டைம் ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நாம இங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இது வந்து j ஈக்குவல் டூ 0, j லெஸ் தேன் iன்னு இருக்கு. ஓகேங்களா? j லெஸ் தேன் n போடலாமா? இந்த இடத்துல n போட்டோம்னா நம்மளுக்கு 5 டைம் லூப் இதுக்கு முன்னாடி ரன் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ 65 ஏபிசின்னு டிஇ வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? nல வந்து ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னா அது வரைக்கும் 5 டைம் லூப் ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த இது வந்து மைனஸ் ஆயிட்டு வந்தா தானே நம்மளுக்கு கம்மியா பிரிண்ட் பண்ணும். அப்ப n குடுத்தோம்னா அப்படி வராது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஐயே இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ நம்ம 1 டிக்ரிமென்ட் பண்ணணும். ஐக்கு வந்து நம்ம என்ன அசைன் பண்ணலாம் அப்படின்னா, n அப்படின்னு அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல nன்னு அசைன் பண்ணிடலாம். nன்னு அசைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ nக்கு யூசர் என்ன வேல்யூ குடுக்குறாரோ அதுதான் ஐக்கும் அசைன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ nன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ம் இங்க i வந்து டிக்ரிமென்ட் ஆயிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் நம்மளுக்கு டிக்ரிமென்ட் ஆகுமா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து i இங்க என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இந்த இடத்துல. ஆ இந்த இடத்துல வந்து j வந்து நம்மளுக்கு 0 லெஸ் தேன் i வந்து ஒரு 5ன்னு குடுக்குறாரு யூசர். nல வந்து 5 குடுத்திருப்பாரு. அதுதான் iக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ 0 லெஸ் தேன் 5. அப்ப i வந்து இன்னொரு வாட்டி டிக்ரிமென்ட் ஆகுறப்ப என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு? 4ன்னு ஆகும். அப்புறம் 3ன்னு ஆகும். அப்புறம் 2ன்னு ஆகும். 1ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்மளுக்கு 5 இது பிரிண்ட் பண்ணணும். அப்போ 0 லெஸ் தேன் 5 அப்படிங்கிறது கரெக்ட் தான். இப்ப j லூப் வந்து நம்ம கரெக்ட்டா போட்டிருக்கோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இன்கிரிமெண்ட் மட்டும் டிக்ரிமெண்ட் மட்டும் கரெக்ட்டா நடக்கணும். அப்ப டிக்ரிமெண்ட் கரெக்ட்டா நடக்கணும்னா i மைனஸ் மைனஸ் அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். i ஈக்குவல் டு n. அப்போ ம் i என்னது நம்மளுக்கு? இந்த இடத்துல 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு i வந்து நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ லூப் வந்து i 1 டைம் டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னவா மாறும்? 4ன்னு மாறும். ஓகேங்களா? 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? சோ அடுத்தது ம் 3 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அடுத்தது 2ன்னு மாறும். ஜேலயும் வந்து பாத்தீங்கன்னா, i மாறிட்டு இருக்க ஜேலயும் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஜே செக்ஷன்ல. அதாவது இந்த செக்ஷன்ல இருக்கிற i வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம கரெக்ட்டா தான் கெஸ் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்ட்டு. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 5 அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? 5ன்னு குடுத்துட்டு, நாம ஆல்பாபெட் ட்ரையாங்கிள் ரிவர்ஸ் தானே இப்ப போட போறோம். ஓகேங்களா? சோ ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே. நம்ம இங்க சூஸ் பண்ணாம விட்டுட்டோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் இஜெட் குடுக்குறேன். ஒரே நிமிஷம். நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் இஜெட் குடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இத வந்து அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்பாபெட் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். அதுல 5 அப்படின்னு குடுத்துரலாம். ஷோ பேட்டர்ன்ல இந்த மாரி ஆல்பாபெட். இது ரிவர்ஸ் ஆகணும்ல. ரிவர்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் தனியா இஃப் கண்டிஷன் எழுதணும்ல. அது மறந்துட்டோம். ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இன்னொன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன்ல இன்னொரு நம்மளுக்கு இஃப் கண்டிஷன் இங்க. ஓகேங்களா? இத நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இதுக்குள்ள ஃபங்ஷனுக்குள்ளார தானே இருக்கணும். எடுத்துக்கிட்டேன். இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா, கமெண்ட்ல போடுறேன். ரிவர்ஸ் ஆல்பபெட். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நார்மலா ஆல்பபெட். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ சூஸ் பண்ணோம்னா, அதனோட வேல்யூ என்ன குடுத்திருக்கோம்? ரிவர்ஸ் செலக்ட் ஆப்ஷன்ல. ஓகேங்களா? ஆல்பபெட் ரிவர்ஸ். அப்ப நம்ம இங்க இஃப் கண்டிஷன்ல டைப்ல ஆல்பபெட் அதுல வந்து ரிவர்ஸ் அப்படின்னு மாத்தி விட்டுருவோம். ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு ஆல்பபெட் ரிவர்ஸ சூஸ் பண்ணோம்னா, இப்ப வேல்யூ என்ன சூஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு? ரிவர்ஸ்
அப்படின்னு செலக்ட் ஆப்ஷன்ல நம்ம கொடுத்தது சூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. இத எடுத்து விட்டுறலாம். அ இதுவும் வேண்டாம். இப்போ நம்ம என்ன மாத்தணும் அப்படின்னா, ன்னு மாத்தணும். ஓகேங்களா? அது ஒண்ணு மாத்தணும். இந்த 2வது இன்னர் லூப்ல நம்ம இன்னர் ஃபார் லூப்ல கையே வைக்கல. எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்துல க்கு பதிலா அப்படியே தான் குடுத்திருந்தோம். ஓகேங்களா? என் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்வல் டூ தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆல்பாபெட் ட்ரையாங்கிள்ல ரிவர்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். குடுத்துட்டு என்டர் பேட்டர்ன் நம்பர் 5ன்னு குடுத்து, ஷோ பேட்டர்ன் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா கீழ இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. டிக்ரிமென்ட் ஆகிக்கிட்டே வரல. ஓகேங்களா? என்ன மறந்துட்டோம்னா, மைனஸ் மைனஸ் குடுக்க மறந்துட்டோம். ஓகேங்களா? டிக்ரிமென்ட் ஆயிட்டே வரணும்ல. சோ இப்படி இருக்கட்டும். மைனஸ் மைனஸ் குடுக்கலாம். குடுத்துட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆல்பாபெட் ரிவர்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு 5 குடுத்து என்டர் நம்பர்ல ஷோ பேட்டர்ன் குடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன நடக்கல அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப ஐயும் வந்து என் தான். ஐயும் ஈக்குவல் டு என்னு தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஓகேங்களா? இந்த இடத்துல 2வது டைம் டிக்ரிமென்ட் ஆகையில ஐயும் 5 இருக்குது. ஓகேங்களா? நம்ம எண்ணுக்கு தான் ஐன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த இஷ்யூனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்குது. சோ எப்படி இத சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ம் வேற என்ன மாரி இருக்கலாம்? ஒருவேள நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு போடலாமா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ போட்டோம்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஏதோ ஒண்ணு போடுவோம். இப்போ நம்மளுக்கு இங்க என்னவா இருக்கணும்? லூப் வந்து டிக்ரிமென்ட் ஆயிட்டே போகணும். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் போட்டோம்னா, இப்போ i என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 5 இருக்கும். 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ என்னவா இருக்கணும்? 5 இருந்துச்சுன்னா, ஆ அப்போ நம்மளுக்கு லூப் வந்து ஸ்டாப் ஆகணும். டிக்ரிமென்ட் ஆயிட்டே வந்து ஸ்டாப் ஆகணும். ஓகேங்களா? அப்ப டிக்ரிமென்ட் ஆயிட்டே வந்து ஸ்டாப் ஆகணும்னா, கிரேட்டர் தான். இந்த பக்கம் i வந்து நம்மளுக்கு என்னன்னு அசைன் ஆயிருக்கும். இப்போ சாரி i வந்து 5ன்னு இருக்கும். nக்கு பதிலா நம்ம ஒரு சின்ன நம்பர் போடலாம். 0ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு போட்டோம்னா, இப்ப கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த லூப் வந்து உள்ளார வந்துரும். லூப் உள்ளார வந்துருச்சுன்னா, இப்போ i என்னவா இருக்குது நம்மளுக்கு? n. i தான் n சொல்லிருக்கு. அப்போ A, B, C, D, E வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். இதுபடி. ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. இப்போ திருப்பியும் வந்து i வந்து ஒன் டைம் டிக்ரிமென்ட் ஆச்சுன்னா, இங்க என்ன நடக்கும்? 4ன்னு மாறுமா? ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம 0வே போடலாம். ஓகேங்களா? 0 போட்டோம்னா, இப்படி டிக்ரிமென்ட் ஆயிட்டு போகும். கரெக்ட்டா வருமா இந்த இடத்துல? ஓகே. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜ. நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஏதோ எரர் வந்திருக்கு. நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்பபெட்ல ரிவர்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ என்டர் பேட்டர்ன் நம்பர் நம்ம என்ன பண்றோம்னா 5 அப்படின்னு போட்டு ஷோ பேட்டர்ன் வைக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட அந்த திங்க் பண்ண இந்த இடத்துல கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்றதா நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால் ஆல்பபெட்டுக்கு ரிவர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா, ஸ்மால் ஆல்பபெட்டுக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர் அது வந்து அதனுடைய ஸ்டார்ட்டிங் ஆஸ்கி நம்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆஸ்கி நம்பர் என்னது அப்படின்னா, அதுல வந்து 97 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 97 தான் நினைக்கிறேன். இல்ல 97 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்மால் கேரக்டர் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ இத நம்ம இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுலயே போடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 65 பிளஸ் ஜேக்கு பதிலா 97 அப்படின்னு போடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆல்பபெட் ரிவர்ஸ்ல நம்ம ஒரு 6ன்னு குடுத்துட்டு ஷோ மை பேட்டர்ன் குடுக்குறோம். ஓகேங்களா? 97 அப்படிங்கிறது போட்டது கரெக்ட் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஓகே. அப்ப அது வந்து ஸ்மால் லெட்டருக்கு உண்டான ரிவர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு, ஆல்பபெட்ல ஸ்மால் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆல்பபெட் இதுல அ ட்ரையாங்கிள் ஸ்மால் லெட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல அ நம்ம வந்து அ ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மால் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவோமா நம்ம? இப்போ இந்த ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும்னா, அந்த இஃப் கண்டிஷனுக்கு நம்ம அந்த வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து இன்னொரு காப்பி நம்ம எடுத்துக்கலாம் கீழ. சோ இது வந்து ரிவர்ஸ் ஆல்பபெட்ல வந்து ஆல்பபெட் ட்ரையாங்கிள்
ஸ்மால் லெட்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 65 இருக்கட்டும். ஓகேங்களா? 65 இருக்கட்டும். ஸோ இதுல நம்ம இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இங்க போயிட்டு ஸ்மால் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ல குடுத்திருக்கிற அந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இத வந்து நீ ரன் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இஃப் கண்டிஷன்ல இங்க வந்துருமா? நம்மளுக்கு ஸ்மால் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. இங்க வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு 3ஆ ஒரு இது வந்து ஆல்பபெட் ட்ரையாங்கிள் ஸ்மால். இப்போ நம்ம என்ன பண்றோம் 6 அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஷோ பேட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆம், இந்த ஆல்பபெட்ல நார்மலா ஓகேங்களா? நார்மலா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து கிடைச்சது இல்ல. நம்மளுக்கு ரிவர்ஸ் இல்லாம அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து ஸ்மால் பேட்டர்ன்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அ இதுல நம்ம ஒரு பிரமிட் பேட்டர்ன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்? அ அந்த பிரமிட் பேட்டர்னுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு அவுட்புட் வரும்? அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகேங்களா? சோ அத வந்து அ அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான இத வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? சோ அதுக்கான கான்செப்ட் எப்படி நம்ம வந்து அ இதுல வந்து மறுபடியும் ஆட் பண்ணலாம். என்னென்ன ஃபார் லூப்ல இன்னர் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அதுல வந்து ஸ்பேஸ் வரணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்பர் பேட்டர்ன்லயே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார் பேட்டர்ன்ல சொல்லியிருக்கோம். சோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இங்க சேம் அந்த இத மட்டும் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். ஆ இதுல வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் இதுல போக முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா, பிரமிட் பேட்டர்ன். பிரமிட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்படி மாறணும் அது? இந்த ஏ வந்து சென்டர்ல வரணும். ஓகேங்களா? அடுத்தது ஏபிசி இப்படி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர்ல இருக்கும். சென்டர்ல இப்படி கொஞ்சம் தள்ளி வரணும். ஓகேங்களா? அ அடுத்தது இப்படி இருக்கு. ஏபிசிடிஇ. சோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரமிட் பேட்டர்ன். பி, சி, டி, இ, எஃப். ஓகேங்களா? சோ இந்த மாரி இருக்கும். இதுதான் வந்து பிரமிட் பேட்டர்ன் நம்ம செட் பண்றது. இந்த பிரமிட் பேட்டர்னுக்கு அ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் வரணும்? அடுத்தது இங்க எவ்வளோ ஸ்பேஸ் வரணும்? அ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும். சோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நம்மளோட லாஜிக் அப்படின்னா, இதுல 2 யூஸ் பண்ணுவோம். கமா, ஜே, கமா, கே அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்படி யூஸ் பண்ணி ஸ்பேஸ் வர்றதுக்காக நம்ம எத யூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஜே அப்படிங்கிறத ஸ்பேஸ் வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கே வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு லெட்டர் ஒரே ஒரு டைம் இந்த லூப் ரன் ஆயிட்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடும். அடுத்த வாட்டி 2 வாட்டி லூப் ரன் ஆயிட்டு ஃபெயில் ஆயிரும். அ அடுத்தது 3 வாட்டி ரன் ஆயிட்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிரும். அப்போ நம்ம எத யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? சேம் இதே தான். இந்த ஃபார் லூப்ப மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஜே வந்து 0வா இருக்கும். ஜே லெஸ் தேன் ஐயா இருக்கும். ஜே பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். ஓகேங்களா? அப்போ லூப் ஒரு வாட்டி ரன் ஆயிட்டு ஃபெயில் ஆயிடும். அடுத்தது 2 வாட்டி. அப்படியே வந்து நம்மளுக்கு ஆ இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இந்த இதுலயும் அதே மாரி தான். இதுலயும் அதே மாரி தான். இன்னர் லூப்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஆ வேற என்ன சேஞ்ச் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னா, இந்த ஐல வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஐல வந்து நம்மளுக்கு லூப்புக்குள்ளார வரணும். ஓகேங்களா? இப்ப லூப்புக்குள்ளார வரணும். இப்ப நம்ம எத எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல ஆல்பாபெட் நார்மலா பிரிண்ட் ஆகுறது ட்ரையாங்கிள். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? லூப் வந்து உள்ள வந்துருச்சு. அ அப்புறம் லூப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுச்சு? ஐ டைம்ஸ் அதாவது அ எ ஐக்கு வந்து 1ன்னு குடுத்துருக்கோம். அப்போ வந்து ஒரு டைம் லூப் ரன் ஆயிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. சோ அந்த மாரி இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுல்ல. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுல இப்ப புதுசா நம்மளுக்கு என்னது? ஸ்பேஸ் மட்டும் தான் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இடையில இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆ அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு ஃபார் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார் லூப் வந்து நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால கே அப்படின்னு வச்சு லெட் கே அப்படின்னு வச்சுக்கலாம். கே ஈக்குவல் டூ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வேல்யூ 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். நம்ம வந்து 1ன்னு வைப்போம் இப்போதைக்கு. ஓகேங்களா? 1ன்னு வச்சுட்டு இப்ப கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ம் ஏதோ ஒரு நம்பர் குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம யோசிச்சு தான் போணும். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அ இன்கிரிமெண்ட் தான் பண்ண போறோம். வேற எதுவுமே பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. அதனால கே பிளஸ் பிளஸ் அப்படின்னு மட்டும் குடுக்குறோம். இப்ப இந்த ஃபார் லூப் ஸ்பேஸ் உண்டாகுறதுக்கான ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன வரும் நம்மளோட ஃபைனல்ல பிளஸ் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? 2 லெட்டர் ஸ்பேஸ நம்ம உருவாக்கியிருக்கோம்.
அப்போ நம்மளுக்கு இந்த லூப் வந்து ஸ்பேஸுக்காக. அடுத்தது இந்த கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபார் லூப்ப பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு நம்மளுக்கு வந்து n டைம்ஸ் குடுப்பாரா? ஒரு 5ன்னு யூசர் குடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த லூப் வந்து உள்ளார எத்தன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்? இப்போ இங்க பாருங்க. நம்மளுக்கு A, B, C, D, E அப்படின்னு குடுத்திருக்காரு. அப்ப இதனோட சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு C தானே. இந்த இடத்துல நம்மளுக்கு Aவ பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்போ முன்னாடி இருக்கிற ஏபி ஸ்பேஸ் கிடைக்கணும். டிஇயோட ஸ்பேஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும்? எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் அமையும்? அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லணும். ஓகேங்களா? நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான இத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான கண்டிஷன வந்து இங்க இடத்துல நானும் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? சோ இங்க என்னன்னு குடுத்தா என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? சோ என்னன்னு குடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல தான் பண்ணியிருக்கோம். நம்ம அப்போ அந்த ஆல்பபெட் மட்டும் நம்ம போட்டா போதும் ஆல்பபெட்ல. இப்ப நான் வந்து ஆல்பாபெட்ல ட்ரையாங்கிளே இருக்கட்டும். இந்த 5ன்னு குடுத்துட்டு ஷோ பேட்டர்ன் குடுக்கணும். அப்போ இவ்ளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இதுல சென்ட்ரல் லிமிட் தான் பண்ணா மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்கிறதே இந்த நம்ம இங்க குடுத்திருக்கிற இந்த ஸ்பேஸ்னால தான். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் அதாவது இங்க மட்டும் ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஒரு சென்டர் அலைன்மென்ட் இது சென்டர் அலைன்மென்ட்க்கு வரும். அத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்? அத வந்து நம்மளுக்கு தெரியணும். சோ அத வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ல ஏற்படுற நம்ம மேக் பண்ற சேஞ்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான ஒரு இதா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க்க கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுலயே நம்ம வந்து ஒரே ஒரு லெட்டர மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஒரே ஒரு லெட்டர மட்டும் கன்டினியூஸா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அரே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் அரே வந்து ஒரே ஒரு லெட்டர மட்டும் ஆ பிரிண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாரி கூட நம்ம நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க திங்க் பண்ற ஒரே இதுல போடணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா நம்ம வந்து நம்ம ஓனா திங்க் பண்ணி எவ்வளோ இது வேணாலும் நம்ம போட்டுட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இங்க இருக்கிறது தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஏஏ, ஏபி, பிபி, சிசி, டிடி, இஇ அப்படின்னு கூட வரலாம். ஓகேங்களா? சோ இத மாரி ஒரு ஏதாவது ஒரு பேட்டர்ன வந்து நீங்களா ஓனா எழுதிட்டு, அதுக்கு அவுட்புட் எப்படி வரும்? அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்த இடத்துல ஏ, அடுத்தது ம், அ பி, பி அப்படின்னு வரும். அடுத்தது சி, சி, சி வரும். அப்புறம் டி, 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 டின்னு வரும். சரிங்களா? இந்த மாரி நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி எழுதலாம்? அப்படிங்கிறத நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களா ஓனா திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு என்ன மாத்துனா என்ன வரும்னா, இத ஸ்பீட் பண்ணோம்னா, நம்மளோட லெவல் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன வச்சு நம்ம வந்து நெறைய ஃபார் லூப் பேட்டர்ன வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேமிங் சைட்லாம் நெறைய டெவலப் பண்றது இந்த பேட்டர்ன் லாஜிக்க யூஸ் பண்ணி. ஸோ அதுல வந்து வின்னர் வந்து இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா வின்னர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அந்த மேட்ச்ல அ லூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி எல்லாம் விஷயங்கள இந்த பேட்டர்ன் லாஜிக்ல தான் நம்ம பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெறைய விஷயங்கள் நம்ம இந்த பேட்டர்ன் லாஜிக்க வச்சு நம்ம ஒரு கேம் ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அரே அதுக்கு நம்ம பார்த்து முடிச்சுட்டு, அ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அடுத்த செஷன்ல அம் அரேஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்ல மறுபடியும் டவுட் வந்துச்சுன்னா, என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல. இந்த செஷன் 14ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வேற ஒரு பேட்டர்ன் எந்த பேட்டர்னா இருந்தாலும் நான் வந்து அந்த கோட நம்ம பிரேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.